அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு தகவல் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய கண்களை பத்தி தான் அந்த தகவல். அதாவது கண்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு 2ல இருந்து 3 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணு முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரே அளவா தான் தெரியும். இறக்கின்ற வரை ஒரே அளவா தான் நமக்கு தெரியும். அப்படி கண்களை பத்தி கவிஞர் யோகபாரதி ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொன்னார். என்ன தெரியுமா? அக்பருடைய அவையில பீர்பால் மிகச்சிறந்த மனிதர், அதாவது அறிவாளி, சமயோகிதம், புத்திசாலித்தனம் எல்லாம் நிறைந்த ஒரு மனிதர். அவரை பக்கத்து நாட்டு அரசர் அவரை பார்க்கணும், அவர் எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? அக்பருக்கு. அக்பர் அதே மாதிரி பீர்பாலை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பீர்பாலை கூப்பிட்டு பக்கத்து நாட்டு அரசு உங்க பார்க்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய அறிவு கூர்மை எல்லாம் அவர் கேள்விப்பட்டு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா நீங்க சென்று வரலாம் அப்படின்ட்டு அக்பர் தன்னுடைய அமைச்சரான பீர்பாலுக்கு இதை சொல்றாரு. உடனே பீர்பாலும் தன்னுடைய அந்த அரசர் அந்த நாட்டு அரசனுக்கு கொடுக்க வேண்டிய சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அப்படி பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புற, இது அரசுகிட்ட கொடுத்து அந்த நாட்டு அரசுகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி பீர்பால் தன் அரசருக்கு கொடுத்த அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு மற்ற நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு கூப்பிட்டுதான் அந்த நாட்டுக்கு அவர் போறார். இப்ப என்னன்னா, அந்த நாட்டு அரசர் பீர்பாலுடைய அறிவு கூர்மையை செக் பண்ணணும். அவர் அவருடைய புத்திசாலித்தனத்தை நாம் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு பண்றாங்க. என்னன்னா, அந்த நாட்டு அரசர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரே விதமான முகம் இருக்கக்கூடிய 3 பேரை அப்படி வர வைக்கிறாங்க. அரசருக்கு என்ன முடியோ எந்த மாதிரி டிட்டோ அதே மாதிரி ஒரு 3 பேர் அமர்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரிஜினல் அரசர் ஒருத்தர் இருக்காரு, மீதி 2 பேர் எல்லாம் டூப்ளிகேட். ஆனா பாக்குறதுக்கு அரசர் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே அளவுல அப்படியே ஒரே மாதிரி சொல்லல, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணோம்? பீர்பால் அந்த கொண்டு வந்த பொருட்களை அந்த அரசர்கிட்ட கொடுக்கணும். இப்ப காவலாளி என்ன சொல்றாருன்னா, நீங்க சென்று அரசரிடத்துல கொடுக்கலாம், ஆனால் 3 அரசர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் யார் உண்மையான அரசர் என்று தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், அதுதான் எங்கள் அரசர் எடுத்துக்கிற கட்டளை அப்படின்னு. உடனே பீர்பால் போறாரு. 3 பேர் அப்படியே பாக்குறாரு. பார்த்த உடனே தான் கொண்டு வந்த பரிசு பொருளை அரசர்கிட்ட கொடுக்கிறார். அந்த கொடுத்த அரசர் தான் உண்மையான அரசர். உடனே அந்த உண்மையான அரசர் கேட்கிறாரு, எப்படி நீங்க கரெக்டா என்ன கண்டுபிடிச்சீங்க, நான் தான் ஒரிஜினல் அரசன் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ட்டு அந்த அரசர் பீர்பால்கிட்ட கேட்கிறார். அப்ப பீர்பால் சொல்றாரு, நான் 3 பேரையும் பார்த்தேன், எல்லாம் ஒரே மாதிரி, எதுவுமே மாற்றமே இல்லை, எல்லாம் அப்படியே ஒரே உரிச்சு வச்சது மாதிரி சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தது. கண்கள் என்னன்னா மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தது. முதல் நபர் 2வது நபரை பார்த்தாரு, 2வது நபர் 3வது நபரை பார்த்தாரு. 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 2 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தர் அதிகமா பார்க்கணும், அவரு தான் உண்மையான அரசரா இருக்க முடியும் அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அப்ப கண்கள் மூலமாக, கண்கள் அசைவின் மூலமாக பீர்பால் இவ்வளவு அழகாக புத்தி கூர்மையோடு விளங்கினார் என்பதற்கு இந்த செய்தி உங்களுக்கு பயன்படும்.